துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களோட கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். சர்வீஸ்க்குரிய குருவும் உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அது இல்லாமல் இந்த மாதத்தில் ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களை கிணத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு, இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கிறது வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடை உங்களுக்கு உருவாக்கும். திருப்தியற்ற மனநிலை இருக்கும். பெரிய வேலையில் இருக்கலாம், பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், பெர்மனெண்ட்டு போஸ்ட்டில் இருந்தாலும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை, வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள், வேலையை பற்றிய ஒரு பயம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்களும் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய வேலையில், உங்களுடைய ஜாபில் சுப்பீரியரோ, கொலீக்ஸோ, சப்பார்டினேட்டோ இந்த மாதம் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்களே ஷோலாக உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் கிரக ரீதியாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் ரொம்ப அவசியம் இருந்தனாலே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனம். அதே உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறது, யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ அதெல்லாம் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக நோயுடைய தன்மை கூடும். அதனால் ரொம்ப அடக்கி வாசிங்க. ஏற்கனவே உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. 4ஆம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு, 6ஆம் இடம் நோய். இதே தான் சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது. யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஆறுதலான விஷயம், உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குரு உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறது, இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள முழுமையாக நம்புங்க. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. அப்படி பார்க்குற போது எவ்வளோக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.